நோவாவை குறித்து வாசிக்கிறோம். தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் இல்ல? எப்படி அந்த மாதிரி இருந்தாரு? அவருக்கு எங்க பைபிள்? அவர்கிட்ட வேதமே இல்லையே, அவர்கிட்ட வார்த்தையே இல்லையே. நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அங்க பேசுறார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது வார்த்தைகள், தேவனுடைய வசனங்களை இன்னைக்கு கையில வந்து ஒரு புத்தகமாகவே நமக்கு கிடைத்து விட்டது. பரிசுத்த வேதாகமும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இதை வந்து எப்ப நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு தான் தூசு தட்டி என்ன பண்றோம், எடுக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணணும், எடுத்து தலைகாணி கடியில வச்சு தூங்கணும். அப்படியா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்க தெரியலனா கூட நீங்க போன்ல யூடியூப்ல போட்டு என்ன பண்ணுங்க. ஆமா, சில பேர்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில அவர் என்கிட்ட சொன்னாரு, எங்க கடைக்கு வந்து பாருங்க, பைபிள் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. போனா பைபிள் வச்சிருந்தாரு. எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லாப் ஒன்று இருந்தது, அந்த ஸ்லாப் மேல பைபிள் இருந்தது, இவ்வளவு மேல பெருசா பைபிள் வச்சிருக்காரு, அதுக்கு மேல மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சிருக்காரு. பைபிள் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மாடத்திலே வைக்கக்கூடியதான வேதாகமமாய் மாறிவிட்டது. படிக்கக்கூடியவர்களா அல்ல. அதை எடுங்க அப்படின்னா தூசு தட்டி தான் எடுக்கிறாரு. அப்ப எடுக்கிறதே இல்ல. அங்க இன்னைக்கு தலையணைக்கு அடியில வைக்கக்கூடிய பைபிளா மாறிடுச்சு. பேய் பயம், கெட்ட கெட்ட கனவா வருது, அதுக்கு டேப்லெட், நம்ம ஆளுங்க கொடுக்குற டேப்லெட். கெட்ட கெட்ட கனவா வருதா, நடு பைபிள் அடியில வச்சு பத்துக்கோ, கெட்ட கெட்ட கனவு வராது. வரும் அப்பதான். ஏதோ புதுசா ரசிக்கப்பட்ட ஆத்மானா பரவாயில்ல, கர்த்தர் தயவு செய்கிறார். பல வருஷமா நான் ஆண்டவரை தேடிட்டு சர்ச்சுக்கு போய் இன்னுமா நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன்.